on load tap changer. On load tap changer கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தது. அதாவது ஆன்லோடு டேப் சேஞ்சர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஹெச்இ வைண்டிங்கில் போடுறாங்க. ஸோ ஹெச்இ வைண்டிங்கில் ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து முதல் பாயிண்ட்டு, அதில் வந்து கரண்ட் கம்மி, கரண்ட் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு எல்வி வைண்டிங். கரண்ட் இஸ் லெஸ். ஹெச்இ சைடு வந்து கரண்ட் லெஸ். அதனால ஹேண்ட்லிங் ஈஸி. கரண்ட் லெஸ் என்ஸு ஹேண்ட்லிங் ஈஸி. அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட் வந்து டிசைன் ஈஸி. அந்த ஓஎல்டிசியோட டிசைன் வந்து ஈஸி. ஏன்னா கரண்ட் கம்மின்றதுனால ஸோ ஓஎல்டிசி டிசைன் ஈஸியாக இருக்கும். ஓஎல்டிசி டிசைன் ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும். ரைட்டா? கான்ட்ராக்ட் சைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கரண்ட் லெஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்இ சைடு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்ஸ் ரொம்ப அதிகம். ஹெச்இ சைடு டர்ன்ஸு ஹையாக இருக்கும். அதனால ஹெச்இ சைடு டர்ன்ஸு ஹையாக இருக்கும். தின் ஒயராக இருக்கும். டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் மோர் கம்பேர் டு எல்டு சைடு. எல்டு சைடு பார்த்தீங்கன்னா திக் ஒயர், லெஸ் டர்ன்ஸ் கம்பேர் டு ஹெச்இ சைடு. இல்லைங்களா? அதனால இப்போ டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல், ஃபைன் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபைன் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டு, இந்த 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 ஹெச்இ வைண்டிங் வந்து எல்வி வைண்டிங் மேலே தான் இருக்கும். அதாவது எல்வி வைண்டிங் வந்து கோர் ஒட்டி இருக்குது. அந்த கோருக்கு க்ளோஸாக இருக்கும். எல்வி வைண்டிங் மேலே தான் வந்து ஹெச்இ வைண்டிங் இருக்கும். ஸோ ஹெச்இ வைண்டிங் வந்து மேலே இருக்கிறதுனால ஸோ அந்த டேப்பிங் லீடு எடுக்கிறது ஈஸி. டேக்கிங் டேப்பிங் லீடு இஸ் ஈஸி. டேப்பிங் லீடு வந்து ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து ஓஎல்டிசி வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஹெச்இ சைடில் போடுறாங்க. இப்போ இந்த டாபிக் வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து டேப் வந்து ஏற்றுறோம் இறக்குறோம். ஸோ டேப் வந்து ஏற்றும் போது ஹெச்இ வைண்டிங்கினுடைய டர்ன்ஸ் வந்து கூடுமா இல்லை குறையுமா? ஸோ அங்கே வந்து என்ன வாட் இஸ் happening in the OLTC during rising or lowering of the tap. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேப் சேஞ்சருக்கு இந்த பிரின்சிபல் வந்து நம்ம வந்து தெரியணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா தான் வந்து இந்த ஓஎல்டிசிக்கு வந்து பேசிக்கான ஃபார்முலா. அதாவது என்னன்னா வோல்டேஜ் பர் டன். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, வோல்டேஜ் பர் டன். அதாவது ஹெச்வி சைடும் எல்இ சைடும் ஈக்குவலா. ஹெச்வி சைடும் எல்இ சைடும் வந்து ஃபார்முலா தியரியே இதுதான். வோல்டேஜ் பர் டன், விபி வந்து பிரைமரி வோல்டேஜ், என்பி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைமரி டர்ன்ஸ். இதுதான் வந்து வோல்டேஜ் பர் டன் இன் பிரைமரி வைண்டிங். வோல்டேஜ் பர் டன் இன் பிரைமரி வைண்டிங். This is equal to
வோல்டேஜ் பர் டர்ன் இன் செகண்டரி வைண்டிங். இந்த ஃபார்முலா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இந்த ஓஎல்டிசிக்கே பேசிக்கே இதுதான். இந்த ஃபார்முலா தெரியலன்னா நம்ம ஓஎல்டிசி என்னதான் படிச்சாலும் அது அது ஒன்று அது நமக்கு வந்து புரியாது. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு எப்படி இந்த இந்த வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகுது லோயர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வச்சுங்களா, இதுதான் வந்து இப்போ வந்து பிரைமரி டர்ன்ஸ். சரியா, இப்போ டேப் தான் வந்து ஒன்றுன்னு வச்சுங்க, 2 3 சும்மா ஒரு 4 டேப் வச்சுங்களேன். இது வந்து செகண்டரி வச்சுங்களா, இது வந்து செகண்டரி. இப்போ வந்து செகண்டரியில் வந்து ஓஎல்டிசி போகிறது இல்லை, அதனால இந்த செகண்டரி டர்ன்ஸ் ஃபிக்ஸடு. செகண்டரி டர்ன்ஸு ஃபிக்ஸடு. இப்போ நான் உதாரணம் என்ன பண்ணுறேன், இந்த என்எஸ் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்டரி வைண்டிங், டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்டரி வைண்டிங் டர்ன்ஸ் வந்து நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். இது வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ் விஎஸ், இது பிரைமரி வோல்டேஜ் வந்து விபின்னு வச்சுங்க. நான் எவ்வளோ அப்ளை, உதாரணத்துக்கு நான் ஒரு 100 வோல்ட் அப்ளை பண்ண சும்மா கம்மியாக வச்சுப்போம். ஒரு 100 வோல்ட் வச்சுக்கிறேன், 100 வோல்ட்டு. சரியா, இப்போ 100 வோல்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த பொசிஷன் 1ல் வச்சுக்கிறேன். பொசிஷன் 1 இதனுடைய டர்ன்ஸ் வந்து பிரைமரி டர்ன்ஸு, அதுவும் ஒரு 100 வச்சுங்க. இப்போ நான் வந்து பொசிஷன் 1ல் இருக்கிறேன். பொசிஷன் 1ல் வந்து இப்போ டேப் இருக்குது. அப்படின்னா ஃபார்முலா விபி பை என்பி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் பை என்எஸ். ஸோ விபி எவ்வளோ, விபி வந்து 100 வோல்ட்டு, என்பி எவ்வளோ டர்ன்ஸு 100 டர்ன்ஸு. அப்போ 100 பை 100 வந்து என்னாச்சு, 1 ஆச்சு. அப்போ வோல்டேஜ் பர் டர்ன் இன் பிரைமரி வைண்டிங் வந்து எவ்வளோ வோல்ட், வந்து 1 வோல்ட்டுங்க. எவ்வளோ வோல்ட்டு, 1 வோல்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் பை என்எஸ். அப்போ இந்த 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் வரும், தெரியாது. இப்போ இது எவ்வளோ, என்எஸ் எவ்வளோ, என்எஸ் வந்து 50. அப்போ விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 50 வோல்ட். விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 50 வோல்ட். எப்படின்னா எவ்வளோன்னா, அதாவது வந்து பொசிஷன் 1ல் அதாவது என்னன்னா டேப் 1ல், பொசிஷன் 1னா டேப் வந்து 1ல் பிரைமரி வோல்டேஜ் 100 வோல்ட்டுனா செகண்டரி வோல்டேஜ் 50 வோல்ட். இப்படி வச்சிங்க. நியூஸ் லைட். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து டேப் 2க்கு போகிறேன். டேப் 2னா இங்கே தான். இப்போ நான் வந்து டேப் என்ன பண்ணுறேன், 1லேருந்து வந்து 2க்கு மாற்றுறேன். 1லேருந்து டேப் வந்து 2க்கு மாற்றுறேன். அப்போ இந்த செகண்டரி வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம 1லேருந்து 2க்கு மாற்றினா செகண்டரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ டேப் வந்து 2க்கு மாற்றுறேன். இப்போ நாங்கள் 2க்கு அதாவது இன்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் வச்சுங்க, விபிஎஸ் கூட 100 வோல்ட்னு வச்சுக்கணும். சரிங்களா, இது மாறாது. இப்போ நான் டேப் வந்து 2க்கு மாற்ற உடனே இங்கே ஒரு 10 டர்ன் குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க. ஒரு 10 டர்ன் வந்து குறைஞ்சிச்சு. மொத்த டர்ன் வந்து 100 டர்னு, ஒரு 10 டர்ன் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன் வந்து எவ்வளோ, 19 வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் டர்னு 19 வச்சுக்கணும். இப்போ டேப் 2ல பார்த்தீங்கன்னா விபி சேம் 100 வோல்ட்டு தான். என்பி வந்து எவ்வளோ, 10 டர்ன் வந்து குறைஞ்சிடுச்சு. அப்போ 90 டர்ன்ஸ் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி செகண்டரி பக்கம், செகண்டரி சைடு அது நமக்கு தெரியாது. ஸோ என்எஸ் எவ்வளோ, என்எஸ் ஃபிக்ஸடு 50 டர்ன். இப்போ செகண்டரி பக்கம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா இது டிகிரி தான் பார்க்கணும். ஃபார்முலா விபி பை என்பி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் பை என்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு விபி எவ்வளோ, விபி 100, என்பி 90, விஎஸ் நமக்கு தெரியாது, என்எஸ் 50. இது பாருங்க, இதை போட்டு பாருங்க. விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 100 by 90 into 50.
சரியா? இது எவ்வளோ வரும்? 100 எவ்வளோ வரும்? 100/19 போட்டீங்கன்னா 1.1 இருக்கு. 1.11 இருக்கு. 1.11 1.11 இந்த 50 போட்டாலும் 50 போடுறது போட்டீங்கன்னா 55 வோல்ட் வருது. 55.55 வோல்ட் வருது. அப்போ அப்போ என்ன புரியுது? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, டேப் 1ல இருந்து டேப் 2க்கு போறோம். டேப் 1ல இருந்து டேப் 2க்கு நம்ம போகும்போது என்னன்னா பிரைமரி டர்ன்ஸ் குறையுது. இந்த பிரைமரி டர்ன்ஸ் குறையுது, செகண்டரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இன்னொன்று போட்டு இப்போ 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 டேப் 2 வந்து இப்போ டேப் 3 போச்சுல, டேப் 3 போகுது. ஸோ இன்னொரு 10 டர்ன் வந்து குறைஞ்சி வச்சிங்க. அப்போ மொத்தம் ஸோ 20 டர்ன்ஸ் குறையுது. இப்போ இது போட்டு பார்த்துக்கலாம். இப்போ டேப் 3 போகுது. டேப் 3 போகும்போது விபி அதே 100 வோல்ட் தான். என்பி வந்து 80 டர்ன்ஸு. என்எஸ் ஃபிக்ஸடு, அது 50 டர்ன்ஸு. இப்போ பாருங்க, விபி/பிஎஸ் விபி/என்பி இஸ் ஈக்குவல் டு விஎஸ்/என்எஸ். விபி வந்து 100, அப்புறம் என்பி எவ்வளோ? என்பி வந்து 80, விஎஸ் பார்த்துடலாம், என்எஸ் 50. இப்போ விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 100/80 இன்ட்டு 50 போடுங்க. இதுக்குன்னா வரும் 100/80 தான் வரும். 100/80 1.25 வருது. 1.25 இன்ட்டு 50 வருது. போட்டீங்கன்னா 62.5 வருது. 62. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, டேப் 1ல விபி வந்து 100 வச்சிங்க. டேப் 1ல 100 ஆகும்போது விஎஸ் வந்து 50 வோல்ட்டு. டேப் 2ல அதே 100 வோல்ட்டா இருக்கும்போது இதுல எவ்வளோ வருது? வோல்டேஜ் 55.55 வருது. 55.55 வோல்ட் வருது. டேப் 3ல அதே 100 இருக்கும்போது 62.5 வோல்ட் வருது. ஸோ அப்போ நீங்க வந்து டேப் 1, 2, 3ன்னு வந்து நீங்க வந்து டேப் ஏற்றும் போது செகண்டரி வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பிரைமரி டர்ன்ஸு குறையுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த இப்போ வர அந்த ஜேஇ ஆப்ரேட்டர்ஸு புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. ஸோ விஷயம் இதுதான். நீங்கள் வந்து பிரைமரியில் வந்து டர்ன்ஸ் வந்து குறையும் போது செகண்டரியில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கான ஃபார்முலா இதுதான். அதாவது வோல்டேஜ் பர் டர்ன் இன் பிரைமரி இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பர் டர்ன் இன் செகண்டரி. இந்த ஃபார்முலா தான் பேசிக். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த ஓஎல்டிசி கான்செப்டை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.